Hi friends, good morning. நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா 59,300 கால் அண்ட் புட் ஆப்ஷன் பேங்க் நிஃப்டியில் பார்க்க போகிறோம். பேங்க் நிஃப்டியில் 59,300 கால் அண்டில் 364 லைனை ரீடெஸ்ட் எடுக்கும் போது ஒரு க்ரீன் கேண்டில் க்ளோஸ் வைக்கணும். க்ளோஸ் வச்சு ரீடெஸ்ட் எடுக்கும் போது மட்டும் ட்ரேட் எடுங்க, அதுக்கு முன்னாடி எடுக்காதீங்க. அதே போல் புட் சைடில் 232 அந்த லைனில் ரீடெஸ்ட் எடுக்கும் போது ட்ரேடை எக்ஸிக்யூட் பண்ணுங்கள், அதுக்கு முன்னாடி எடுக்க வேணாம். இப்போ ஆல்ரெடி மேலே போயிடுச்சு. ரீடெஸ்ட் அகைன் 232க்கு ரீச் பண்ணால் மட்டும் ட்ரேட் எடுங்க, அவசரப்பட்டு எடுக்க வேண்டாம். அதே போல் கால் அவுட் சைடில் இந்த 364 க்ரீன் கேண்டில் க்ளோஸ் வச்சு அகைன் ரீடெஸ்ட் எடுக்கணும். அப்போது ஒரு ட்ரேடு எக்ஸிக்யூட் பண்ணுங்கள். மார்க்கெட் ஒரு நல்ல ப்ராஃபிட்டுக்கு சான்ஸ் அதிகம் இருக்குது. ஸ்பாட்டில் பார்க்கும்போது மார்க்கெட் இந்த ட்ரெண்ட் லைனை பிரேக் அவுட் பண்ணிச்சு நேற்றே. பட் அகெயின் இதை ரீடெஸ்ட் எடுத்துகிட்டு மேலே போகிறதுக்கு தான் சான்ஸ் கொஞ்சம் அதிகம் இருக்குது. இது வரையும் ரீடெஸ்ட் எடுக்கலாம், அப்படி இல்லைன்னா இது வரையும் வந்துட்டு போகலாம். எனக்காக வெயிட் பண்ணுங்கள், ஏன்னா இந்த லைனை டச் பண்ணிவிட்டு ரீடெஸ்ட் எடுக்கிறது தான் வாய்ப்பு அதிகம், இந்த ட்ரெண்ட் லைன் ரீடெஸ்ட் எடுத்துகிட்டு மேலே போகிறதுக்கு. அதே போல் இந்த அந்த ட்ரெண்ட் லைனை ரீடெஸ்ட் எடுக்கும்போது மார்க்கெட் கரெக்டாக இதை டச் பண்ணுறதுக்கு வாய்ப்பு அதிகம் இருக்குது. ஸ்பாட்டை பார்த்துக்கிட்டே ட்ரேட் பண்ணுங்கள், அப்போ தான் கரெக்டாக ஏறணும். ப்ரீமியம் சார்ட்டில் ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், ஸ்பாட்டில் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். 5 மினிட்ஸில் வச்சுப்போம். 5 மினிட்ஸில் வரும்போது இதுதான் அதோட ரீடெஸ்ட். ஸோ இந்த ரீடெஸ்ட் எடுக்கும் போது மார்க்கெட் எங்கே கேண்டில் க்ளோஸ் இருக்குதோ அங்கேருந்து ட்ரேட் எடுங்க. இது க்ரீன் கேண்டில் வரணும், வந்தால் தான் அங்கே ரீடெஸ்ட் எடுக்கிறதுக்கு வாய்ப்பு. இல்லைன்னா கேண்டில் க்ளோஸ் வைக்காமல் டவுனில் போயிடுச்சுன்னா ஹோல்ட் பண்ணிடுங்க. புட் சைடு அதுக்கப்புறம் ஃபோக்கஸ் பண்ணலாம். புட் சைடு இதை ரீடெஸ்ட் எடுக்கணும், அப்படி இல்லைன்னா இந்த லைனை பிரேக் அவுட் பண்ணி கேண்டில் க்ளோஸ் வைக்கணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், சேஃபாக ட்ரை பண்ணுங்கள் and subscribe our channel and thank you.